Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஜான் மில்டனுடைய பயோகிராஃபி தான் பார்க்க போறோம். இந்த ஜான் மில்டன் யாருன்னா இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லயே ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஃபேமஸான பர்சன். இவர் வாழ்ந்த காலகட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1608 ல இருந்து 1677 வரையும் இந்த காலகட்டத்தில் தான் இவர் வாழ்ந்திருக்காரு. இவர் வந்து ஒரு கிரேட்டஸ்ட் ஒரு இங்கிலீஷ் போயட்ஸ் ஒரு கவிதையாளர்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய எழுத்தாளரும் கூட. இவர் எப்போ பிறந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 9 டிசம்பர் 1608 ல பிறந்திருக்காரு. லண்டனில் இங்கிலாந்தில் வந்து லண்டனில் பிறந்திருக்காரு. இவர் வந்து எங்கே படிச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்டி பால் ஸ்கூலில் வந்து இவர் படிச்சிருக்காரு. அப்புறம் வந்து இவர் யூனிவர்சிட்டியில் வந்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிலையும் படிச்சிருக்காரு. இவர் வந்து ஒரு பெரிய ஒரு எக்ஸலண்ட் ஸ்காலர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்காலர் மீன்ஸ் ஒரு ஞானி, ஒரு புலவர் மாதிரி அந்த மாதிரி. எதுலன்னு பார்த்தீங்கன்னா லாட்டின் அண்ட் க்ரீக் அண்டு இங்கிலீஷ் லிட்ரேச்சர், லாட்டின் லிட்ரேச்சர்லேயும் சரி, க்ரீக் லிட்ரேச்சர்லேயும் சரி, அண்டு இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லேயும் ஒரு பெரிய ஸ்காலராக இருந்திருக்காரு இந்த ஜான் மில்டன். தென் வந்து இந்த மில்டன் வந்து ரொம்ப வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ஒவ்வொரு அங்கே இங்கிலாந்தில் இருக்கிற ஒரு குடிமகனும் சுதந்திரத்தோட பேசணும். அந்த இதில் வந்து இவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காரு எல்லாத்துக்கும். தென் எஜுகேஷனுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு, படிப்புக்கு இவர் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இண்டிவிஜுவல் லிபர்ட்டி, ஒரு தனிநபருடைய சுதந்திரத்துக்கும் இவர் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு. இந்த டூரிங் த இங்கிலீஷ் சிவில் வார், இந்த சிவில் வார் நடந்துட்டு இருக்கும்போது இவர் வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ஒர்க் பண்ணியிருக்காரு. எப்படின்னா ஒரு ரைட்டராக, ஒரு எழுத்தாளராக அந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து சிவில் வார் நடக்கும்போது ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இவரோட இறுதிக்கட்ட லேட்டர் இன் லைஃப், அவரோட அடுத்த லைஃப்பில் வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா மொத்தமாகவே ஒரு பிளைண்ட் ஆகிடுறாரு, ஒரு கண்ணு தெரியாத ஆளாகிடுறாரு. பட் அப்பையும் வந்து அவர் அந்த ரைட்டிங்கை விடல. அவரோட அசிஸ்டண்ட், அவருடைய வேலையாட்களை வச்சு அந்த ரைட்டிங்கை வந்து தொடர்ந்து அவர் பண்ணிக்கிட்டே இருக்கார் இந்த ஜான் மில்டனு. இப்போ ஜான் மில்டனோட ஃபேமஸ் ஒர்க்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேரடைஸ் லாஸ்ட்டு. இந்த பேரடைஸ் லாஸ்ட்லாம் என்னென்னா முழுக்க இந்த ஜீசஸ் வந்து ஆதாம் ஏவை வந்து எப்படி படைச்சார், அவங்க என்னென்ன சஃபர்ஸ் பண்ணாங்க, சேட்டனால் அவங்களுக்கு எப்படிலாம் பாதிக்கப்பட்டாங்க, இல்லை ஃபைனலாக என்னாச்சு. இந்த பேரடைஸ் லாஸ்ட்டில் வந்து மொத்தம் 12 புக்ஸ் இருக்குது. இதுதான் இந்த ஜான் மில்டனுடைய ஒரு மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்லலாம். இது வந்து ஒரு எபிக் போமை. இது வந்து ஒரு ஆதாமியோடைய ஃபால், அவங்களுடைய இறக்கம், எப்படி சொல்கிறது, அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி அழிஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பேரடைஸ் லாஸ்ட்டு. அடுத்த ஃபேமஸ் ஒர்க்ஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னா பேரடைஸ் ரீகெயின்டுன்னு ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து சாம்சன் அகஸ்டஸ்னு ஒரு ஒர்க் எழுதியிருக்காரு. அப்புறம் அர்பேகெட்டிக்கான ஒரு ஒர்க் எழுதியிருக்காரு. இந்த ஜான் மில்டன் வந்து 8 நவம்பர் 1677 வந்து இறந்துடுறாரு, அதே லண்டனில். தென் இவர் இப்பயும் ஒரு ஞாபகப்படுத்துகிற மாதிரி இவர் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் போயட்ஸ் இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்னு சொல்லி இவரோட பயோகிராஃபி முடிக்கிறாங்க. ஓகே காய்ஸ், இதில் வந்து ஜான் மில்டன் பயோகிராஃபி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு வேறு ரைட்டர்ஸ், ஆத்தர்ஸோடைய பயோகிராஃபி வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன் எழுதலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி